பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று இந்த ராஜகாப்பட்டியில் நடக்கும் இந்த சாமி கும்பிடு விழாவிற்காக இன்று ஹரிச்சந்திரன் என்னும் நாடகம் நடைபெறப் போகிறது. அதற்கு செட்டிநாயக்கன்பட்டி பஞ்சாயத்து போர்டு தலைவர் என் பழனிசாமி பிள்ளை அவர்களை தலைமை தாங்கி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் ஆமோதிக்கிறேன். செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு என் பழனிசாமி பிள்ளை அவர்களுக்கு ராஜகாப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக இதன் மலர் மாலையை அன்பு மாலையாக அளிக்கிறோம். அதனுடன் பொன்னாடையும் போர்த்துகிறோம். அடுத்து அங்குவிலாஸ் அதிபர் திரு அங்கமுத்து பிள்ளை அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்து திண்டுக்கல் வர்த்தக சங்க தலைவரும் ஆதிகாராள பெருமக்கள் சங்க தலைவரும் மாஜி பஞ்சாயத்து போர்டு தலைவருமான எஸ்.என். ராஜகோபால் பிள்ளைக்கு இந்த மலர் மாலை கொடுத்தோம். அத்துடன் பொன்னாடையும் பொருத்தப்படுகிறது. அடுத்து இன்று நடக்கும் இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தில் ஹரிச்சந்திரனாக நடிக்க இருக்கும் சக்குடி துர்ராஜ் அவர்கள் இப்பொழுதல்ல, அவர் நீண்ட காலமாக அண்ணன் அங்குவிலாஸ் முத்தையாவிளை அவர்களாலேயே அங்கு நகரத்தில் வச்சு ரொம்ப பிரபல்யமானவர். அவர் ரொம்ப வயசாகிடுச்சு. அவரை வச்சு இப்போ ஒரு நாடகத்தை நடத்தி வீடியோ எடுத்து படம் எடுக்கணும்னு தம்பிக்கு ஆசை. அந்த இதை நிறைவேற்றுறதுக்காக இன்றைக்கி அவரையே வச்சு இந்த இந்த ஹரிச்சந்திரன் நாடகத்துக்கு ஹரிச்சந்திரனா போடுறதுக்கு வந்திருக்கார். அவர் ரொம்ப பழமையானவர். அவருக்காக அவருடைய பையனும் இப்போ ஹரிச்சந்திரனாக நடிச்சுக்கிட்டு இருக்காராம். அதனால் இனிமேல் ஹரிச்சந்திரனா நடிக்கிறதுக்கு வேணும்னு சொன்னால் அவருடைய இதை சக்குடி துர்ராஜ் அவர்களை வச்சு அங்கே பேசிக்கலாம் மதுரையில். அவருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு பொன்னாடையும் பொருத்தப்படுகிறது. அடுத்து இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த பாலகவி வெங்கடாசலம் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வயசுக்கு கூட வயசுக்கு கூட யாரு அடுத்து இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்தவரும் மதுரை நாடக நடிகர் சங்க தலைவருமானமும் மிருதங்க வித்வானாக இருக்கும் ராமையா அவர்கள் ராஜப்பா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து இந்த பொன்னாடை பொருத்தப்படுது.
ஹார்மோனியம் வாசிக்கும் NS வரதராஜன். அவரை யாருன்னா முன்னால் நம்ம ஊரில் கூட வந்து பபு நாய்ட் பண்ணியிருக்கார் தங்கவேலு, அவருடைய அண்ணன். ரொம்ப பிரபலமான வாத்தியக்காரரு, நாடக வாத்தியாரும் கூட. அவருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த மாலை அடுத்து ஆல்ரவுண்ட் வாசிக்கும் பாலன் அவர்களுக்கு இந்த மலர் மாலை. அடுத்து தாளம் கதிரேசனுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுது. அவர்களுக்கு ராஜகாப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையை அணிவிக்கிறேன். அண்ணா மாவட்ட அரசு வழக்கறிஞர் திரு UK சுப்பிரமணியம் அவர்களுக்கு ராஜகாப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த மலர் மாலையை அன்பு மாலையாக அணிவிக்கிறேன். நாட்டில
இந்த நாட்டிலே கோமாளி வந்திட்டே உள்ளை அடிக்கிறவன் அடிக்கட்டும் உள்ளை அடிக்கிறவன் அடிக்கட்டும் கும்மாளம் போடுறவன் போடட்டும் கூட்டு களவாணி சேரட்டும் கூட்டு களவாணி சேரட்டும் கூட்டோடு கைலாசம் போகட்டும் எனக்கதை இருக்குது அதனாலே எனக்கதை இருக்குது அதனாலே எங்கள் வாங்கும் கலையாலே நாடகம் நடிக்கிறான் நடிகருக்கு நாட்டில் எல்லோரும் வேணுங்க பல பல கட்சிகள் சேரட்டும் பல பல கட்சிகள் சேரட்டும் பணத்தை காசையும் சேர்க்கட்டும் புதுசா பொண்டாட்டி கட்டட்டும் புதுசா பொண்டாட்டி கட்டட்டும் புதபுதன்னு பிறக்கட்டும் புதபுதபுதன்னு எனக்கதை இருக்கிறதுனாலே எங்கள் வாங்கும் கலையாலே நாடகம் நடிக்கிறான் நடிகருக்கு நாட்டில எல்லோரும் வேணுங்க நாடகம் அமைதியாய் நடந்திடவே நாடகம் அமைதியாய் நடந்திடவே நல்லாட்சி அனைவரும் தந்திடவே புதுமையாய் பாட்டுகள் பாடுவார்கள் பொழுது வரிய முடிச்சிடுவோம் கோமாளி வந்திட்டேன் கூடியிருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்திட்டேன் இன்று நகைச்சுவை வாரத்தில் வந்திருக்கும் வடகுருப்பட்டி ராமையா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக அந்த மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செய்த விழா கமிட்டியார்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என் குழுவின் சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, பெருளரும் தாய்மார்களே, வீர இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நாடகம் என்பது ஒரு அரிய கலை. கூத்து என்பது நாடகத்திற்கு மறுபெயர். கட்சி சண்டைகளுக்கு அப்பாற்பட்டதுதான் கலை. நாடு உயர்வதற்காகவும் மொழி வளர்வதற்காகவும் கலை சிறப்பதற்காகவும் நாம் இந்த தேசிய நாடகம் புராண நாடகம் இப்பேற்பட்ட கிராமங்களில் நடத்துகிறோம். தாய்மார்களே, கலா ரசிகர்களே, இன்றைய தினம் இந்த அரங்க மேடையிலேயே உங்கள் மத்தியிலே ஹரிச்சந்திர நாடகத்திலே இரண்டாவது பாகமாக உள்ள பிரிவு காண்டம் என்னும் நாடகத்தை நடத்த நாங்கள் முன் வந்திருக்கிறோம். நகரம் ராஜகாப்பட்டியில், அதாவது ஸ்ரீ விநாயகர் காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் உற்சவத்தை முன்னிட்டு இந்த அரங்க மேடையை அமைத்து உங்கள் மத்தியிலே நமது விழா கமிட்டியார்கள் இந்த பிரிவு காண்டம் என்னும் நாடகத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அந்த நாடகத்திலே ராஜபாத்ராக உங்கள் மத்தியிலே தோன்றி நடிக்க இருக்கும் சங்கீத சண்டமார்ந்த யுவராஜா ஆரம்ப காலத்தில இருந்து நமது முன்னோருடைய பரம்பரையில நம்ம தமிழ்நாட்டில ஆம்பள பொம்பள வேஷம் போட்டு ஆடி பார்த்த நாடு இந்த தமிழ்நாடு. ஆம்பள பொம்பள வேஷம் இப்போ கலிகாலத்துக்கு தகுந்தா போல பொம்பள ஆம்பள வேஷம். அப்படி இருந்தாலும் கூட நமது முன்னோர்களுடைய பரம்பரையில இந்த பிரிவு காண்ட நாடகத்துல தமிழ்நாட்டிலே பேரும் புகழும் பெற்ற ஐயா சர்க்குடி துரராஜ தேவர் அவர்கள் இன்றைய தினம் ஹரிச்சந்திரனாக உங்கள் மத்தியிலே வேடம் தாங்கி நடிக்க இருக்கிறார். அதற்கு தகுந்தா போல ஸ்ரீபாற்றாக தோன்றி நடிக்க இருக்கும் ஸ்ரீமதி குயிலனிமினிய குரல் வாய்ந்த வதன வாக்குச்சாதுரிய மதுரை MS கனகரத்னம் அவர்கள் இன்றைய தினம் உங்கள் மத்தியிலே சந்திரமதியாக தோன்றி நடிக்க இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த நாடகத்திலே மந்திரி சத்தியகீர்த்தியாக தோன்றி நடிக்க இருக்கும் நாடக யுவராஜா பொருத்தங்களோடு விருத்தங்கள் பாடி பல அர்த்தங்கள் சொல்லும் அருமை நண்பர் வையூர் கோபால் அவர்கள் முதல் மந்திரி சத்தியகீர்த்தியாக தோன்றி நடிக்க இருக்கிறார். இந்த நாடகத்திலே ஹரிச்சந்திர நாடக அனுபவம் உள்ளவரும் நமது மதுரையைச் சேர்ந்த ஆரப்பாளையத்தில் குடியிருப்பவருமாகிய அருமை அண்ணன் லட்சுமணன் அவர்கள் இந்த நாடகத்திலே நட்சத்திரனாக உங்கள் மத்தியிலே தோன்றி நடிக்க இருக்கிறார். இந்த நாடகத்திலே விஸ்வாமித்திரனாக உங்கள் மத்தியிலே தோன்றி நடிக்க இருக்கும் மதுரை தேவி பால வினோத சங்கீத சபா TS நவாப் ராஜமாணிக்கம் உள்ள கம்பெனி நடிகருமான ராமலிங்கம் சிவா அவர்கள் விஸ்வாமித்திரனாக தோன்றி நடிப்பார். அடுத்தபடியாக இந்த நாடகத்திலே வீரபாகு, அதாவது பூதம், இன்னும் சொல்ல போனா பல வேடங்களில் உங்கள் மத்தியிலே தோன்றி நடிக்க இருக்கும் அருமை தம்பி புளியங்குள வீரபுத்திரன் அவர்கள் பல வேடங்களில் தோன்றி நடிக்க இருக்கிறார். இந்த நாடகத்திற்கு தேவதாசனாக உங்கள் மத்தியிலே தோன்றி நடிக்க இருக்கும் அருமை தம்பி முருகன் அவர்கள் லோகிதனாக தோன்றி நடிப்பார்.
நடன கலை அழகிகள் ஆர் மோகனா அவர்களும் மதுரை சான்சராணி அவர்களும் இந்த நாடகத்திலே டான்ஸ் பல காமிக்கு இன்னும் பல வேடங்களில் தோன்றி நடிப்பார்கள். அடுத்தபடியாக இந்த நாடகத்திலே ஹார்மோனிய கலையரசன் நமச்சிவாயபுரம் தற்சமய மதுரையில் வசிக்கும் NS வரதராஜன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டு. இந்த நாடகத்துக்கு மிருதங்க வித்துவான் கலைமாமணி தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அண்ணன் ராஜப்பா அவர்கள் மிருதங்கம் ஆண்டு ஆல்ரவுண்டு வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி பால முருகன் அவர்கள் இன்றைய தினம் ஆல்ரவுண்டு. பாட்டுக்கு பிரதானமா உள்ளது தாளம். அப்பேற்பட்ட தாளத்தின் நிர்ணயமா போடக்கூடிய அருமை தம்பி கதிரேசன் அவர்களுடைய தாளம் கொட்டகை அமைப்பு அநேகமாக நம்ம வட்டையில் உள்ளவராக இருக்கணும். கொட்டை ஆமா பொதுமக்கள் சீன அமைப்பு ஓஹோ அங்கங்கு நமது அங்கங்கு லைஸ் புகையிலை திண்டுக்கல் நமது முதலாளியினுடைய சீன அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நாங்க மெதுவா பேசிட்டாலும் காலத்துக்கு தகுந்தா போல சவுண்டை எப்படி கூட்டுறது, அதை எப்படி குறைக்கிறது, குழாய்களை கூட்டுறதுக்கு தகுந்தா போல எப்படி சைஸ் பண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த வயனை கயிறு மாதிரி விட்டு ஆங்காங்கே அழகான முறையில மைக் அரேஞ்ச்மெண்ட் செய்திருப்பவர்கள் நமது அங்குவிலாஸ் முதலாளியினுடைய ஏற்பாடு. ஆமா, அப்புறம் இந்த நாடகத்துல பவுனாக உங்கள் மத்தியிலே தோன்றி நடித்துக் கொண்டிருப்பவர் பழையூர்பட்டி PM ராமையா அவர்கள். பவுன் காமிக்கு பல வேடங்களை கடைசி வரையிலும் காமிக்கு நடிகர் என்ற பொறுப்புல அது எவ்வளவு கடமா இருந்தாலும் நான் தாங்கி நடிக்க தயாரா இருக்கேன். நீங்க தங்க மக்கள் அப்படி எப்படி அமைதியா இருங்க. நாடகம் பெரிய புண்ணிய சரித்திரம். உலகம் போற்ற உத்தமர் மகாத்மா காந்தியடிகள் பார்த்த ஒரு நாடகம். அடுத்தபடியாக பிரபல காமெடியன் நமது அங்கு விளாசு சமஸ்தான காமெடியனும் ஆகிய தம்பி ரவிகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே அடுத்தபடியாக தோன்றி நடிக்க இருக்கிறார். அன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருந்தது, இந்த நாடு எப்படி இருந்தது, இன்னைக்கு மனுஷ மக்கள்லாம் எப்படி இருக்கீங்க? அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, உலகம் அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, ஆளுக்காலும் மனுஷனா ஆகிட்டானா ஊருக்குள்ளே அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, ஆளுக்காலும் மனுஷனா ஆகிட்டானா ஊருக்குள்ளே அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, அப்ப எப்போதும் பதிலும் ஈஸ்வரனை கையெடுத்து அப்பனே என்று சொல்லி வணங்கி வந்தார், எப்போதும் பதிலும் ஈஸ்வரனை கையெடுத்து அப்பனே என்று சொல்லி வணங்கி வந்தார், எப்போதும் பதிலும் ஈஸ்வரனை கையெடுத்து அப்பனே என்று சொல்லி வணங்கி வந்தார். சுப்பிரமணியஞ்சாரி இப்ப சுப்பிரமணியஞ்சாரி பத்திரிகா வள்ளியை சூறையான கோயிலுக்கு நுழைஞ்சு போறான். சுப்பிரமணியஞ்சாரி பத்திரிகா வள்ளியை சூறையான கோவிலுக்கு அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, ஆளுக்காரு மனுஷன் ஆயிட்டான ஊருக்குள்ளே அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, மாமானே மாமானே ராயனுக்கு பண்டிச்சாராயம் படைத்து பட்டி விட்டார் மாமானே ராயனுக்கு பண்டிச்சாராயம் படைத்து பட்டி விட்டார் மனிதனெல்லாம். அது எந்த காலம், அது எந்த காலம், இந்த தாவாட போட்டிருந்தா சாமியை கிழதல்லி சங்கதியா இருக்கிற இந்த காலம், ஆவாரம் போட்டிருந்தா சாமியை கிழதல்லி சங்கதியா இருக்கிற இந்த காலம், உலக அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, தங்க சங்கிலியா இருக்கிற இந்த காலம். அது ஒண்ணு கல்யாணம் ஒப்பந்தம் நடந்ததெல்லாம் கல்யாண ஒப்பந்தம் நடந்ததெல்லாம் அந்த காலம். இப்ப முச்சக்கொட்ட பயலெல்லாம் பூசணிக்க போல உள்ள பொம்பளைய பாக்குறாண்டா இந்த காலம். அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா, ஆளுக்காரு மனுஷன் ஆயிட்டான ஊருக்குள்ளே அப்ப இருந்த
தாய் பத வந்து ஆட்டிக்கிட்டு பார்க்கிறான் கிழவை ஆட்டிக்கிட்டு பார்க்கிறான் தாய் தக்கா தலையை ஆட்டிக்கிட்டு பார்க்கிறான் உலக அப்ப இருந்த மாதிரி ஆளுக்காரு மனுஷன் ஆயிட்டாலும் அப்ப இருந்த மாதிரி தாய் தந்தை தெய்வம் என்னும் பெயருக்கு வணக்கமே தாய் தந்தை தெய்வம் என்னும் பெயருக்கு வணக்கமே தாய் தகப்பன் தெய்வம் என்னும் பெயருக்கு வணக்கமே தாய் தந்தை தெய்வம் என்னும் பெயருக்கு வணக்கமே தாய் தகப்பன் தெய்வம் என்னும் பெயருக்கு வணக்கமே தாய் தகப்பன் தெய்வம் என்னும் பெயருக்கு வணக்கமே தாய் தந்தை தெய்வம் என்னும் பெயருக்கு வணக்கமே தாய் தந்தை தெய்வம் என்னும் பெயருக்கு வணக்கமே சத்குரு சங்கரதாசன் இந்த அற்புத நாடக காணவர்கள் எல்லோருக்கும் வணக்கமே வந்த பெரியோர்களுக்கும் வணக்கமே வணக்கமே இங்கு வந்திருக்கும் வணக்கமே அறம்பொருள் இன்பம் என்னும் அயகலை 64 முதல் இன்பம் என்னும் மாயகலை 64 அறம்பொருள் இன்பம் என்னும் அயகலை 64 அன்புடன் கெட்டு பண்புடன் வாழ ஆகிய தந்த எல்லோருக்கும் வணக்கமே வந்த பெரியோர்களுக்கும் வணக்கமே நாட்டு செல்வன் வணக்கமே இங்கு எங்கள் வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே பகவான் படைப்பினிலே ஆளாகி பெண்ணாக பழனி அப்பனுக்கு வணக்கம் பகவான் படத்திலே ஆனாலும் பழனிய படத்து வணக்கம் பாவாட கட்டிக்கிட்டு பாவாட கட்டிக்கிட்டு பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடலை விட்டு பாவ புண்ணியத்துக்கு வணக்கம் வணக்கம் பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடலை பாவம் கழிக்கிட்டு வணக்கம் பெத்தவங்க உத்தவங்க மத்தவங்க சொல்கேட்டு கல்யாணம் செய்வோருக்கும் வணக்கம் கட்டவங்க முட்டவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவர்கள் வணக்கம் பெத்தவங்க உத்தவங்க மத்தவங்க சொல்கேட்டு கல்யாணம் செய்வோருக்கு வணக்கம் காதல் நிறைவேறாமல் கூட்ட மருந்த கைலாசம் போவோருக்கு வணக்கம் வணக்கம் போல் காதல் நிறைவேறாவிட்டால் கூட்டம் மருந்து காதல் நிறைவேறாவிட்டால் கைலாசம் போகும் வணக்கம் பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டறிக்கும் பொழுவில் கோடி வணக்கம் பொல்லாத வட்டி வாங்கும் மற்றாளர் கண்டறிக்கும் போடுகிறேன் நான் வணக்கம் வணக்கம் பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டறிக்கும் பொழுகிறேன் கோடி வணக்கம் புருஷன் இல்லாமலே புள்ள குட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதி இருந்தால் வணக்கம் வணக்கம் புருஷன் இல்லாமல் உள்ள விட்டு பெற்றெடுக்கும் முக்கியமதி இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த எல்லா பெரியவர்க்கும் வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியோர் வணக்கம் வணக்கம் தத்துவத்தை விளக்கும் தங்கவேல் தமிழை காட்டி ராமிகாந்த் வந்திருக்க வணக்கம் வணக்கம் நாட்டுச் செல்வம் வணக்கமே அந்த பெரியோர்களுக்கு வணக்கம் எங்கள் வணக்கமே 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 அன்பும் பணமும் ஒருங்கி அமைந்து வாங்க மத்தியாரே நகைச்சுவை அரசு உங்கள் அபிமான செல்வன் அங்குவிலா சாஸ்தான விதூஷகன் ரவிகாந்த் அவர்களுக்கு இந்த ஊர் விழா கமிட்டியின் சார்பாக இந்த மலர் மாலையை அளிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ராஜாக்காப்பட்டி கிராம பெரியோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் கலைக்குழுவின் சார்பில் அன்பு கலந்த வணக்கம். கல்வி கடலை கடைந்து அமுதமெடுத்து அதை நல்விருந்தாக நாட்டிற்களிக்கும் கவி வாணர்களுக்கும் தேசத்தொண்டே சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்க வந்திருக்கும் உயிரோவிய நடிகர்களுக்கும் பெருமைக்குரிய பெரியோர்களுக்கும் தயாள சிந்தை உள்ள தாய்மார்களுக்கும் என் உடன்பரவா சகோதர சகோதரிகளுக்கும் சுற்றுவட்டாரத்தில் இருந்து வந்த நாடகத்தை காண வந்திருக்கும் நாடகக்கலா ரசிகர்களுக்கும் உள்ள அத்துணை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலும் விழா குழுவினர்கள் சார்பிலும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், அதைத்தான் நீங்கள் செய்யணும். அமைதி. பேசாமல் இருங்க சொல்லி ஒரு சத்தமாயிரும் போடுறது. அமைதி அப்படியே இருக்கணும். இப்போ தனித்தனியாக தானே உட்காந்துருக்கீங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை உங்கள் மேலே. அதனால ஆண்களுக்கு தனி இடம் பெண்களுக்கு தனி இடம்னு இப்படி கயிறு கட்டி விட்டுறது. நம்பிக்கை இருக்கேன்ற காரணத்தினால கலந்து உட்கார வச்சோம்னா நம்பி கையை வச்சிருவீங்களேன்றதுக்காக பிரித்து விட்டுருக்கு. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நாடகம் புராண நாடகம். இந்த சின்ன டிக்கெட்லாம் படுத்துகிறேன். பார்க்க வேண்டியவர்கள் பூரா பின்னால் இருக்கீங்க. நீங்கள் தான் முன்னால் வரணும், நீங்கள் பூரா பின்னால் இருக்கீங்க. பரவாயில்ல,
இதுக்கெல்லாம் சாஞ்சது இதுக்கு மேலே வந்து நம்ம உட்காந்துக்கிறலாம், அதை பற்றி கவலை இல்லை. இருந்தாலும் விடிய மாலை நாடகத்தை நல்ல விதமாக ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முக்கியமாக நாடகம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா முன்னால் உட்காந்துருக்கிற நீங்கள் கொஞ்சம் கலங்கலன்னு இருக்கணும். உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு இது வரும். ஆமாம், நம்ம வாட்டுக்கு அப்பாடியை பறி கொடுத்த மாதிரி வந்து உம்முன்னு உட்காந்துக்கிட்டு நாங்களும் உங்களை பார்த்துட்டு உம்முன்னு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். கலை நாங்கள் மட்டும் தனியாக இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் ஒத்துழைக்கணும், நாங்களும் ஒத்துழைக்கணும், சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் நாடகம் ருசிக்கும் என்று சொல்லிக்கொண்டே எப்படி உட்கார்ந்து பார்ப்பவரே, வெளியே உதகி நின்று கேட்பவரே, உட்கார்ந்து பார்ப்பவரே, உதகி நின்று கேட்பவரே, எல்லோரும் இங்கே இடத்துக்கு முந்தி அமைதியா உட்காருங்க, உங்க ஆதரவு எனக்கு தாருங்க. உட்கார்ந்து பார்ப்பவரே, வெளியே ஒதுங்கி நின்று கேட்பவரே, ஏராளமாய் செலவு செய்து நடத்துறாங்க நாடகத்தை, நடத்துறாங்க நாடகத்தை, ஏராளமா செலவு செய்து நடத்துறாங்க நாடகத்தில். சங்கீத பிரியர்களே, சினிமா டப்பாங்குத்து ரசிகர்களே, சங்கீத பிரியர்களே, சினிமா டப்பாங்குத்து ரசிகர்களே, எல்லோரும் இங்கே இடத்துக்கு முந்தி அமைதியா உட்காருங்க, உங்க ஆதரவு எனக்கு தாருங்க. கூத்து பார்க்க வந்தீங்களா, உங்க குடும்பத்தோடு வந்தீங்களா, கட்சி கண்ணோட்டம் கூடாது இங்கே, கதைக்கான பாட்டு மாறாது இங்கே, கட்சி கண்ணோட்டம் கூடாது இங்கே, கதைக்கான பாட்டு மாறாது இங்கே, கடமை தவறாமல் கண்ணிய மாறாமல் கட்டுப்பாடோடு ரசித்திட ஐயா சீட்டி அடிக்காதீங்க, சீட்டெழுதி கொடுக்காதீங்க, சீட்டி அடிக்காதீங்க, துண்டு சீட்டெழுதி கொடுக்காதீங்க, எல்லோரும் இங்கே இடத்துக்கு முந்தி அமைதியா உட்காருங்க, ஆதரவு எனக்கு தாருங்க, அமைதியா உட்காருங்க, ஆதரவு எனக்கு தாருங்க. அமைதியா ஏன் உட்கார சொல்றோம்னா, சத்தம் போட்டீங்கன்னா நீங்க ஒரு சத்தம் நாங்க ஒரு சத்தம் ரெண்டு பேரும் பேசுறது என்னன்னே தெரியாம போயிடும். சிலன்னு சத்தம் போட்டீங்கன்னா நாங்களும் என் பாடு பாடிக்கிட்டே இருப்போம், கடைசியில் நடந்த நாடகம் என்ன கோவலனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிப்பு. அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா புரியாமல் ஒரு ஊரில் ஒரு 4 பேர் தயாராக பண்ணிக்கிட்டு இருந்தான், அந்த கதையை ஆயிடப்படாது. ஒரு ஊரில் ஒரு காய்ச்சி விட, அரைச்சி விட, முக்காய்ச்சி விட, முழிச்ச விட 4 செவிட இருந்துருக்கு. 4 செவிடன்னு பண்ண வேலை எப்படின்னா, ஒரு காய்ச்சி விட ஒருனா கம்மாயில் உட்காந்து மீன் பிடிப்போம்னு உட்காந்து மீன் பிடிக்கிறான். உங்களை சொல்லுவேண்ணா, மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு அரைச்ச விடு ஆடு மேய்க்கிறவர் 10-500 ஆடு மேய்க்கிறவர் வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வரல எங்கவும் மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு. பசி வரவும் தாட்டெல்லாம் பார்த்துக்கிற ஆள் இல்லையே, நம்ம போய் கஞ்சியை குடிச்சிட்டு வந்துடலாமே அப்படின்னு விருட்டுன்னு கம்மாக்கரையிலேயே வந்து பார்க்குறாரு. பார்த்தா இந்த காய்ச்சி விடு தூண்டில் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. விறுவிறுன்னு அரைச்சி விட, ஆக இந்த ஆள் தான் சரியான ஆள், மீன் கிடைக்காம வீட்டுக்கு போக மாட்டார், இவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு விறுவிறுன்னு வந்து இது அது அரை வந்து காலை கூப்பிடுது. ஐயா தூண்டிக்கார ஐயா, ஆட்டை பூரா பார்த்துக்க, வீட்டுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு வந்துடுறேன், பத்திரமா பார்த்துக்கிட்டீடா, உனக்கு ஒரு நொண்டி ஆடு தர்றேன். அவர் பார்த்தாரு, 10 ரூபாய்க்கு மீன் கேட்குறேன் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, காலையிலேருந்து போடுறேன், ஒரு மீன் கூட பிடிக்கலை, பிடிச்சா தர்றேன். உடனே இவர் நினச்சிட்டார், 1 மணி நேரத்தில் வர சொல்கிறேன் நம்மளை சாப்பிட்டுட்டு அப்படின்னு இவர் கிளம்பிட்டார். இவர் போய் வீட்டில் நல்லா திருப்தியா கொண்டு வந்தால் தானே கஞ்சி, வீட்டுக்கு போனதும் காய்ச்சி இருந்திருக்காங்க, சூட சாப்பிட்டுட்டு இவருன்னு வந்தவர் சொல் தவறாதவர், காது கேட்காட்டிய சொல் வாக்கியம் தவறாதவர், விருட்டு என்ன பண்ணார், நொண்டி ஆட்டை தரவர்னு எழுதிட்டு வந்தவர். ஐயா தூண்டிக்காரர பேச்சு ஒப்பந்தப்படி இந்தாங்க ஆடு. தூண்டிக்காருக்கு ஒன்றும் ஓடலை, மொழி பிதுங்கி போச்சு. விருட்டுன்னு தூண்டியை தூக்கி வீசி விட்டு, ஆறா பார்த்தா எவன்கிட்ட வந்து கேட்குற, ஆட்டுக்காலை எவன் முடிச்சான்னு எனக்குன்னு தெரியும், ஏன்ட்டையெல்லாம் இந்த வம்புளுக்காத. இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பேச்சு மாறப்படாது, உனக்கு நான் நல்ல ஆடா தர்றேன்னு சொன்னேன், நொண்டி ஆடு தானே தர்றேன்னு சொன்னேன், புடி ஆட்டை, என் குலசாமி சத்தியமா நாங்கள் ஆளை பிடிக்கலடா, பேச்சு அதெல்லாம் இல்லை, பிடி ஆட்டை பிடினா ஆட்டை பிடி, இப்போ நல்ல ஆடு கட்டினா என்ன அர்த்தம், சத்தியமா நாங்கள் ஆளை பிடிக்கலடா. அடி 2 பேரும் அடிச்சு புரியாமல் அங்கிட்டு பேசுறது புரியாமல் அடிச்சு சண்டை போட்டு 2 பஞ்சாயத்து கிளம்பி வருது. கிளம்பி வந்தால் அங்கே ஒரு மனுஷன் வேகாத வெயிலில் உழுதுகிட்டு இருக்கிறாரு, 10 ஏக்கர் நிலத்தை ஒத்தாள்.
உழுதுகிட்டு இருந்தாருன்னு எவ்வளோ சிரமத்தில் உழுதுகிட்டு இருப்பார். ஆனால் அது முக்காச்சி வீடு. இந்த காலம் அறையும் அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகுது. ஐயா கேளுங்க நியாயத்தை, நான் பாட்டுக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஆட்டுக்காலை ஒடிச்சேன்றேன். உடனே இவர் சத்தியமா நுண்டி ஆடு தான் தர்றேன்னு இப்போ நல்லா ஆடு கேட்குறேன். அவர் கிளம்பிட்டார் தாரக்கம்பை தூக்கிட்டு. ஏன்டா அயோக்கிய பயலுகளா, முந்தா நாள்ல அத்திக்கொம்பை சந்தையில் வாங்கினேன் இந்த 2 மாட்டையும் நீங்கள் வந்து களவாணி மாடு நான் சொல்கிறீங்க, தூக்கி போட்டு கழுத்தறுத்து போடுவேன். 3 வயசுன்னு 3க்கு வழங்கலை, 3 அடிச்சு நொறுக்கிட்டு போகுது பஞ்சாயத்துக்கு போனால் ஊருக்கு பெரிய மனுஷன். 2 பொண்டாட்டி. பொண்டாட்டி வீட்டில் எக்கச்சக்கமான தகரால் தாங்க முடியாமல் 2வது பொண்டாட்டி வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறார் மனுஷன் பிராணி. 3 போயிடுச்சு. ஐயா சத்தியமாக நான் காலை ஒடிக்கலை, எடையா சொல்கிறா. உடனே அரைச்சி விடு, உட்பேலே ரொட்டியா இருந்தா தர்றையாடே நல்லாடு கேட்குறா. முக்கால் கிளம்பிடுச்சு. சத்தியமா 4000 ரூபாய்க்கு வாங்குறேன் அத்திக்கோம்பை சந்தையில், களவாணி மாடுன்றாங்க. இந்த 3க்கு மேலே அவர் முழிச்ச விடு. ஆறு மூத்த தாரத்தில் சண்டையை போட்டு இளைய தாரத்தில் உட்காந்துருக்கிறாரே பஞ்சாயத்து, அவர் எந்திரிச்சதும் கண்ணீர் விட்டார். டேய் நீங்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியாது, நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் இனிமேல் அவன் முகரையில் நான் முழிக்க மாட்டேன்டா. அவள்லாம் ஒரு பொண்டாட்டியா, அவளுக்காக நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுறீங்களா? டேய் பணக்காரா கட்டி வைடா, பிடிச்சி 3 வேல். இந்த மாதிரி கதை இன்றைக்கு ஆயிடக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு நடக்கவிருக்கும் நாடகத்தை யார் எந்தெந்த பாத்திரத்தில் நடிக்கிறார்கள் என்று எனக்கு முன்னால் வந்த பிரபல கம்பெனி நடிகரும் பழம்பெரும் நடிகரும் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கக்கூடிய ஐயா திரு PM ராமையா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அதன்படி எல்லாம் சரியா வந்திருப்பான். கருதர் பால் வந்திருக்கு, நாடகத்தை ரசிக்க வேண்டியது உங்க கையில் இருக்கு என்பதை சொல்லிக்கொண்டு, இது புதுமை நிறைஞ்ச காலம், அந்த பழமை குறைஞ்ச காலம். இது புதுமை நிறைஞ்ச காலம், அந்த பழமை குறைஞ்ச காலம். உள்ள குட்டிக்காரர்களும் பல்லு போன கிழங்கள் கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு வெள்ளக்காரன் போட்டு புதுமை நிறைஞ்ச காலம், அந்த பழமை குறைஞ்ச காலம். சுரலய சங்கீதத்தை தொட்டு பாடினாக்காவை 60 என்பது இந்த காலம். சுரலய சங்கீதத்தை தொட்டு பாடினாக்காவை 60 என்பது இந்த காலம். கட்ட வண்டி என்றவுடன் அத்த வெத்த மல்லிகைப்பூ ராக்கோழி குவையில என்னடி முடியம்மா, கை வலிக்குது மாமா. கட்ட வண்டி என்றவுடன் கைதட்டல் போட்டு பலே பெறுவது இந்த காலம். புதுமை நிறைஞ்ச காலம், அந்த பழமை குறைஞ்ச காலம். காலையில நீராகாரம் கால் குடி குடித்து கள்ள தூக்கி எறிஞ்சது அந்த காலம். இளவட்ட கள்ள தூக்கி எறிஞ்சது அந்த காலம். காலையில நீராகாரம் கால் குடி குடித்து கள்ள தூக்கி எறிஞ்சது அந்த காலம். காப்பியும் டீயும் குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு கஞ்சாவும் சேர்த்து குடிச்சு காப்பியும் டீயும் குடிச்சு 4 நாடு நடக்கும் முன்னே நாயா இழைக்கிறது இந்த காலம். புதுமை நிறைஞ்ச காலம், அந்த பழமை குறைஞ்ச காலம். இசையரசி ஜான்சிராணி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக நல்லது. விழா கமிட்டியாளர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம், நன்றி. தங்கத்துக்கு வண்ணப்பட்ட
சத்துள்ளாள் ஒரு மாதிரி வரணும், சத்துலாத ஒரு மாதிரி வரணுமா? நீ ஒரு மாதிரியாதே வந்துட்டு இருக்க. ஒரு பொம்பளை நாலு வாரம் ஆம்பளை பார்த்து வரணும் பாத்துக்க. என்ன ஆயிட்டு மூஞ்சியும் பாரியா? உன்னை நான் பொண்ணு கேட்டா வந்தேன். நீ பொண்ணு கேட்டா வந்த நான் கேட்டேன். நேரல மூஞ்சி ஓரே வரணும். அண்ணி ஆம்பளை பார்த்து நீ என்னத்துக்கு இடிச்ச? இடிச்சற. எதுக்கு இடிச்ச? நீ நடுவுல அப்படி ஆடுற? நடு ரோட்ல ஆடாம அப்புறம் வெண்ட ஆடுவாங்க. ஓ நடு வீடுக்குள்ள போய் ஆடு. நடுவுக்குள்ள எல்லாம் யாரியா பாப்பா? அவ பாக்கணும்னு ஆடுறீல? ஆமா. நாலு பேர் நாலும் கிடைக்கதான் செய்யும். நல்லது கெட்டதும் இருக்கு. நல்லதுதான் இருக்கலாம், கெட்டது எதுக்கு இருக்கணும்? கெட்டது இருக்கு, நாலு பேர் இடிக்கத்தான் செய்வேன், நாலு பேர் ரசிக்கத்தான் செய்வேன். எதுக்கு இடிக்கிற? அதுக்கு என்ன ஆயத்த மலையா மாமா மகளா எதுக்கு அடி இடிக்கிற? இதெல்லாம் முறை வச்சுக்கிட்டு தான் அடிக்கணுமா? ஆமா, அப்படிதான் தான் இடிக்கணும். முன்ன பின்ன தெரியாத பொண்ணு நீ எதுக்கு இடிக்கிற? முன்ன பொண்ணு தெரியாத பொண்ணா ஏன் அடிக்க? எதுக்கு இடிச்ச? பகுதி வீட்டுக்கார உங்களை அடிச்சு வழக்கம் தேடி வாங்கவா? யாரு? என்ன என்ன சொல்ற? இந்த பாரு, அடிக்கிறது தப்பே கிடையாதுமா. ஏன் என்ன தப்பு? தப்புன்னு நான் சொல்றேன், நீ என்ன தப்பு இல்லங்கிற? இடியில தானே இந்த பிரபஞ்சமே இருக்கு. எப்படி? என்ன என்ன நொண்ணே? என்ன 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 ஒண்ணு? இடி இல்லாட்டி நீ வந்திருப்பியா? என்ன இடி? இடி இல்லாட்டி நீ வந்திருப்பியா? எப்படி? என்ன எப்படி? கொஞ்சம் விவரத்தை சொல்லு, எனக்கு தெரியலையே. கீழே இருக்கக்கூடிய விவசாய பெருமுடி மக்கள் வானம் பொழியாதா பூமி விளையாதான்னு சொல்லி ஆகாயத்தை பாக்குறான். பார்க்கும் பொழுது மேகம் இரண்டரை கலந்து ஒரு மேகத்தோட மேகம் சேர்ந்து இடிச்சா என்ன உற்பத்தி? என்ன உற்பத்தி? மழை உற்பத்தி. மேகம் இடிச்சா மழை உற்பத்தி ஆகும். மழை பெய்யுதுல்ல? ஆமா. அப்ப நம்ம இடிச்சா கோவிக்கிற? அது மேகத்தோட மேகம் இடிச்சா மழைதாயா உற்பத்தி ஆகும். மழை நீ நானும் எதுக்கு இடிக்கணும்? அது ஒரு மழை இருக்குங்க, சொல்லு சொல்லு. மேகத்தோட மேகம் இடிச்சு மழை பெய்யுது. மழை பெய்யறதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன? பாத்திரியா? என்ன என்ன சொல்றேன், சொல்லு. அதாவது சொட 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 சொடன்னு அடிச்சு ஊத்தும் என்ன மழை. சரி. அடிச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் அணைஞ்சிரும் மழை. சரி. அணைஞ்சது இந்த கூரையில இருந்து விழுகும் பாரு கடைசியில. கீழே ஏதாவது பாத்திரம் எதுவும் வச்சிருப்பாங்க தாய்மார்கள், அதுல விழுங்க ஒரு 4 சொட்டு. அதுதான் மழை பெஞ்சதுக்கே அடையாளம். எப்படி? டச் 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 ஆகுது. அது ஒரு இடினால மழை உற்பத்தி. மழை பெஞ்சா மட்டும் போதுமா? விவசாயி சும்மா இருப்பாரா? என்ன பண்ணுவாரு? அவர் கிளம்பிடுறது. சரி. மாட்டையும் பூட்டிக்கிட்டு கொண்டு போய் அங்க ஏற பூட்டி உழுகுறாங்கல்ல. உழுகும் போது அந்த கலப்பை கொழுவுக்கு பத்தியா? சரி. கொழுவுக்கும் பூமிக்கும் ஒரு இடி. அங்க போய் ஒரு இடி இடிக்குதோ? அப்புறம் மேலே இடிக்கிட்டு போனா என்ன உழுவு? அது அப்ப அதுல ஒரு இடி இடிக்குதோ? இடிக்கிறான், அது ஒரு இடி. சரி. அது மட்டும் போதுமா? நாத்த நட்டு கதிரெல்லாம் விளைஞ்சிட்டா போதுமா? அப்புறம் என்ன? கதிர எடுத்து களத்துல கொண்டாந்து போட்டுரும். களத்துல போட்டா போதுமா? தூக்கி போட்டு அடிக்கணும். எதுல? கதிர் அடிக்கணும்லமா? சரி. அந்த கதிர் மழை அந்த கொத்தை பிடிச்சி அடிக்கும் போது அந்த களத்தினுடைய மண்ணுக்கு இந்த தரைக்கு அந்த கதிரனுடைய அடி அங்க ஒரு அடி விழுகுதோ? இடி. சரி. விழுந்தது நெல்மணி கதிரெல்லாம் உதிர்ந்துருக்கு. சரி. உதிர்ந்துல மட்டும் போதுமா? கொண்டு அவிக்கணும். உளுங்களை வச்சு காய போட்டுறோம். சரி. காய போட்டு அதை இடிக்கணும்ல? ஆமா. உங்க உரலை கொண்டாந்து வச்சு என்னது உரல்னு சொல்லியா? சரி. உங்க வீட்டுல உரல் இல்லையா? அது என்ன உங்க உரலுங்கிற? சரி. ஏன் உங்க வீட்டு உரல் இல்லையோ? சரி, எங்க வீட்டுல உரல் இருக்குல்ல. ஏன் அதுல நான் சொல்லு. அது ரொம்ப வயசான உரலா இருக்கு. அது வயசானதா, அதுல வேற வயசு வேற ஆகும். இல்ல ஏமா அந்த காலத்து வர குந்தாணி அது சுத்தி இடிக்கணும். சரி சொல்லு. கீழே வச்சு போட்டுறோமா? போட்டு நல்ல அள்ளி கொட்டுறோம். சரி. இந்த உலகத்துக்கு போடும்போது இந்த உலக்கைக்கும் உரலுக்கும் ஒரு இடி. அங்க ஒரு இடியா? அரிசி உற்பத்தி. சரி. இப்படி எல்லாம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. சரி. ஆதாப்பா அப்பனும் இடிச்சு நான் வந்திருக்கேன். நீ நானும் இடிச்சிருக்கேன். நீ நான் இடிச்சிருக்கமா? நீ எல்லாம் உசுறு ஊதுனா செவுத்துல போய் ஒட்டிக்கிறோம், அந்த தண்ணி டேங்க்ல போய் ஒட்டிக்கிருவ. நீ என்னத்துக்கு இவ்வளவு வீரம் பேசுற? உனக்கெல்லாம் என்னத்துக்கு வீரம் அப்படின்னு நான் கேட்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளாக பாரு, நல்லா காவி சக்கரி 4 எலும்பு ஒட்டிக்கிட்டு கிடக்கு. பேச்சு மட்டும் பாரு, நல்லா காதறதி பேச்சு போகுது உனக்கு. காவி சக்கரி அரைக்காவி எலும்புனுடைய வேலை உனக்கு தெரியாது. என்ன வேலை? அதனுடைய வேள்வி உனக்கு தெரியாது. சொல்றேன் கேளு. என்ன ஆளு இப்படி இருக்கானே நினைக்காத. உசுன்னு ஊதுனா நம்ம ஒட்டிக்கிருவேன். அதுல போய் ஒட்டிக்கிருவேன். அங்க யாராவது ஊதி விட்டா இங்கே வந்து ஒட்டுவேன். இங்க எதுக்கு ஒட்டுற? அப்படிதான் ஒட்டுவேன். அங்கதான் ஊதி விட்டா நீ ஒட்டுவ, அங்க யாராவது ஊதி விட ஆள் இருக்கு. ஆள்லாம் ஜட பண்ணி வச்சுக்கிருவேன். இந்த பெரிய இலக்கணம் படிச்ச விளக்கணம் இருப்பா. ஒரே நான் நிறுத்தியா? ஒரே ராத்தா தாடி என்ன எடுத்துக்கிட்டு நான் யாரு நினைச்சா நீ இப்படி பேச மாட்டேன். ஆளுதான் ஒல்லி. சங்கதி பெருசு. என்ன என்ன சங்கதி? 10 லட்ச ரூபா செலவழிச்சு ஒரு வீடு கட்டுறான். எத்தனை ரூபாய்க்கு பூட்டு வாங்கி போடுவேன்? எத்தனை ரூபாய்க்கு பூட்டு வாங்கி போடுவேன்? 10 லட்ச ரூபா வீட்டுக்கு ஒரு 100 ரூபா போட்டு பூட்டு போட்டாதான் நல்லா இருக்கும். பூட்டே தான் தண்ணி இருக்கும். அது நல்லா பெருசா இருக்கும். அது கோயிலுக்கு போடுறது, நீ காட்டுறது. யோ 100 ரூபா பூட்டு இவ்வளவு பெருசா இருக்கும். எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசா இருக்கும். சைஸ் இப்படியா? பரவாயில்ல. இல்ல நம்ம வீட்டு பூட்டு அப்படியே கணக்கு புள்ள பேரு கணக்கு எடுக்கிற கணக்கு புள்ள மயனா நீ மகனா பூட்டை போடுறான். சரி. தாண்டி பூட்டு சாவி மட்டும் உண்டு. சாவி என்ன இத்தனோடு சாவி தான் இருக்கு. அவ்வளவு பெரிய பூட்டு சின்ன சாவி தான். ஆமா. அப்ப நீ முட்டு உண்டு ஆளா இருக்கேன்றீங்க.
ஐயா முன்னாடி நீ ஜாமீன் என்ன பூட்டு சாவி உதாரணம் காமிச்சிட்டு ஒன்னே உதாரணம் காமிக்கிற ஆமா. ஆ. நான்லாம் கொடுத்து ஐஸ் வாங்குறேன். சரி எதை பிடிச்சி ஜப்புவ? ஏதோ இது என்ன அறிவு கடத்தனமா கேள்வி கேக்குற ஏன்? குச்சியை பிடிச்சிட்டு தான் ஜப்புவாங்க ஐஸ் இல்லாட்டி வாங்கி ஐஸ் நிக்குமா? என் கப்புலயே ஐஸ் நிக்குதே கப் ஐஸ் நிக்கிறவன் வெட்டிப்பேன். ஆ. அதுக்கு ஒரு கரண்டி போட்டிருப்பேன். ஆ. இப்படி தூக்கி தூக்கி சாப்பிடணும். சரி கோன் ஐஸ் சாப்பிடுவேன். ஆ. அந்த கோன் மாதிரி என்னை நினைச்சுக்க. ஐயோ ஒன்னே ஐஸ் மாதிரி உன்னைய. ஐஸ் மாதிரி நினைக்காதயா கே உரத்திட்டு பெரிய பெரிய முடக்க கண்ணி இருக்கான் உடம்பு ஊருக்கிட்டு இருக்கான் ஒதுங்கி இருக்க நெருங்கி இருக்கான் ஓஹோ என்ன என்ன சாமி புடுற நாங்க பார்த்து இடிச்சா தப்பு. நான் உன்னை இடிக்கலையே நான் இப்ப இடிச்சேனா வரலாம். நீ உன்னை இடிச்சனா நானு நானும் மறக்கட்டையா? நீ மோதுனதான் என் கூட பொசிஷனையே காணும் பொசிஷன் வர இருந்துச்சா? அதெல்லாம் இல்லாமையா இருக்கு என்னடா கேரியர் மாதிரி இருக்கு. என்ன என்ன இல்ல இங்க வேற விஷயம். சொல்லு தம்பிட்ட பேசுறேன். ஆ. குறைச்சிட்டு போறவனே உனக்கு கண்ணு இருக்கான்னு கேக்குறேன். ஆமா கண்ணு இல்லாம வந்திருக்கேன். என்ன இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்போ உனக்கு தான் இல்ல கண்ணு. என்ன எனக்குல ஆளப்பாரு எவ்வளவு அழகா இருக்கேன். ஆமா அடே அப்பா அழகு அழகு அப்படி அழகுல எங்க அம்மாக்கு நான் அழகு. சொல்லு என்ன நல்லு என்ன அழகுல பாரு. என்ன அழுல அழகம் தாண்டி புள்ள பாக்குறவங்க நம்ம 2 பேரும் உடுக்கடிக்கிறோம் நினைக்க போறாங்க. என்னப்பா ஏய் என்ன இருக்கா பிர்கா நல்ல வேலை பிர்காவிலே கிடையாது உன் பிர்கா யா என்ன ஐயோ அவருக்கு வாசிக்க முடியாதா அஞ்சரையா அஞ்சரை என்ன கட்டையா கேட்டேன். அஞ்சரை சிரிப்பு அஞ்சரை கட்டையாது. என்ன அவர்கிட்ட போய் ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கு அவர் ஒன்னொன்னா கொடுக்குறாரு. அவர் நிறைய வச்சிருக்காரு. நீதானே கேட்ட நானா கேட்டேன் அஞ்சரை ஆறுலன்னு பண்டிகையில என்ன ஆச்சு உனக்கு நல்லா தானே புறப்பட்டு வந்த என்ன ஆச்சுன்னு உனக்கு ஏன் அங்கல போய் நிப்பாட்டுற வேற மாதிரி ஆயிரும் பாக்குறேன். சொல்லு சொல்லு பண்டிகையில வாழ மரம். ஐயோ என்ன உன்னோட பெரிய ரோதனையா போச்சு என்ன நீ அதுலயே போய் நிப்பாட்டுற வெங்கடாஜல வாத்தியார் பண்ணது அண்ணா கூடாலே நிப்பாட்டி விட்டாரு. வந்துருச்சு என்ன அதெல்லாம் இல்ல என்ன நிப்பாட்டு நிப்பாட்ட சொல்லு பண்டிகையில வாழ மரம். ஐயோ பெரிய வில்லங்கமா இருக்கு. என்ன பெரிய அரக்கு இருக்கோட சேர்த்து பெரிய தொல்லையா இருக்குது பாதியில கொண்டு நிப்பாடிட்டு நம்ம உசுர வாங்குது முழுக்கு இருக்காதே இருக்கு. ஆமா சொல்லு எங்க பாக்கலாம் பண்டிகையில வாழ மரம் கொண்டையில தாடம் என்ன ஆச்சு நீ கேக்குற இந்த மாதிரியா நீ வந்த அனாவசியமா மோதிக்கிட்டே இருக்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப நீ மோதினது எப்படி தெரியுமா இருக்கு சொல்றேன் கேளு. கடலோர கடல ரச கடல தனி மீனு ரச அந்த வேலை பாத்தியா அதுக்கு முன்னாடி இந்த அம்சமா இருக்கு வர்ற கடலோர கடல ரச கடல தனி மீனு ரச உன்னோட நான் ஒரு ரச இந்த ஊருக்கு தான் பிரிக்கலையே தரனா 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 ஒரு தரனா
எதுக்கு ஆடுற? பரவாயில்ல. என்ன வாட் இஸ் யுவர் நேம்? ஐயா படிச்ச வேறா? எஸ். சரி, இது பார்த்தாலே நீங்க படிச்ச வேறாத்தான் இருப்பீங்க. MBBS வக்கீல். MBBS வக்கீலா? அப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையா. ஏன்? MBBS டாக்டர் தானே சொல்லுவாங்க, நீ வக்கீலுங்கிட்ட. இப்ப மாத்தியாச்சு எல்லாமே. ஆமா, என்ன சௌகரியத்துக்கு மாத்துறாங்க. நான் சர்வீஸ் ஸ்டேஷன் எழுதும் போது வக்கீல். சர்வீஸ் ஸ்டேஷன் எழுதுறியா? அது என்னமோன்னு எழுதுனேமா, விடுமா. ஐயோ, என்னன்னு தெரியலையே. இத பாரு, என் பேரை கேக்குறேன். என்னுடைய பேரு வெத்தலை. வெத்தலையா? ஆமா. நல்ல பேரா இருக்கே. என் தம்பி ஒருத்தர் இருக்கான். உனக்கா? ஆமா. உன்னை மாதிரி தான் இருக்கானா? அவன் பேர் பாக்கு. பெரிய தாம்பாள குடும்பமா இருக்குமாடா. உன் பேர் வெத்தலை, உன் தம்பி பேர் பாக்கு. ஆமா ஆமா. கொட்டை பாக்கா சுருளி பாக்கா? கேக்குறேம்மா. பாக்கு சொன்னா அப்புறம் என்ன, அதுல என்ன? அப்படியே இருந்தா கொட்டை பாக்கு, வெட்டி விட்டா சுருள் பாக்கு, அப்படியே நுணுக்கி விட்டா. ஆமா, என் பேரை கேட்டியே, உன் பேர் என்ன? என் பேரு சுண்ணாம்பு. நினைச்சே அப்பவே நீ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கையிலே ஏதாவது அப்படி ஏதாவது சுள்ளுன்னு பேர் இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு பேரு சுண்ணாம்பா? என்ன உன் பேர் அப்படி வச்சிருக்காங்க? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. உங்க அப்பா சுடாம் கலவாசம் வச்சிருந்தாரா? ஏன் இல்ல, நீ சொல்றீல நான் பிறந்ததுமே பக்கத்து வீட்டுக்காரங்க. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா? எப்படி? உன் தங்கச்சி பேர் என்ன? அது பேர் போயல. என்ன குடும்பமே இப்படி இருக்கே. என்ன நீ இப்படி இருக்கல, நாங்க இப்படி இருக்கக்கூடாது. என் பேரு வெத்தலை, என் தம்பி பேரு பாக்கு. அது நீங்க தனியா இருக்கக்கூடாது. சரி, சேர்ந்துடணும். எப்படி? உன் தம்பி பாக்க போட்டு, தம்பிய பாக்க போட்டா பாக்குன்றத போட்டு, சரி, உன் வெத்தலையில சுண்ணாம்பு தடவி என் தங்கச்சி போகையில போட்டா எப்படி இருக்கு? போகையிலேவா? எங்க போகையில? புகையிலேயே போட்டா. எல்லா புகையிலையும் விட இந்த புகையிலே போட்டா ரொம்ப நல்லா இருக்குயா. அங்கிங்க தானே. ஆமா, ஒரு தடவை போட்டு பாரு. நிஜமா? ஆமா. அப்பன்னா ஒரு முடிவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு முடிவு என்ன? ஐயோ, ஒரே முடிவு. என்ன பண்ணலாம்? ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன? லவ் யூனா தெரியாதா? தெரியாதே. என்னம்மா நீ லவ் என்றால் என்ன? லவ் தெரியல. தெரியல. லவ் தெரியாதா? தெரியல. என்ன லவ்னா? லவ். சத்தியமா சொல்றியா? நீ என்ன போக்குல போறியோ எனக்கு தெரியல. லவ்னா பாரு, உனக்கு லவ்னா தெரியாது, எனக்கு லவ்னா எனக்கும் தெரியாது. ஆனா காதல் பண்ண எனக்கு தெரியும். காதல பண்றீல? அதே இங்கிலீஷ்ல லவ்ல பண்றது. அப்படியா? நான் கூட வேறையாக்குன்னு நினைச்சேன். அப்படிலாம் நினைக்காத. சரி சொல்லு. காயாத கருவாடு. சொல்லு. அவ்வளவுதானா? எப்படி காதலிப்போம்? நான் பண்ற மாதிரி பண்ணுவோமா காதலு? நிஜமா? எனக்கு திறமை இல்ல. இல்லையா? நீ பண்ணியா? லா 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 la 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 பாட வந்ததோ நாணம், பாவை கண்ணிலோ நாணம். பாட வந்ததோ நாணம், பாவை கண்ணிலோ நாணம். ராஜமாலை தோள் சேர்த்து நானும் நீயும் பாடும் பாட்டு. ராஜமாலை தோள் சேர்த்து நானும் நீயும் பாடும் பாட்டு. கைவெள்ளும் கலந்திட கண்டே கானம் பார்வை கண்ணிலோ.
பார்த்தேன். வீடுக்குள்ள நீ ஊடி இருக்கிற அதான் அப்பயே சொல்லிட்டேன், நீ ஒரு அரவேக்காடு மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனால நீ படுத்திருக்கியா படிக்கலான்னு எனக்கு தெரியணும். இனிமே முழுசாதையும் வேக வச்சு சாப்பிடாத. அப்புறம் அரவேக்காடு தானே. ஆமா, இனிமே அப்படிதான் செய்யணும். நீ படுத்திருக்கியா படிக்கலையா? நான் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. என்ன படிச்சிருக்க? நானா 12 கிலோ படிச்சிருக்கேன். 12 கிலோன்னா என்ன? 12 கிலோ சோதை கட்டிக்கிட்டு போய் படிச்சுட்டு வந்தேன். அப்படியா? இரு, நான் ஒண்ணு பண்ணணும். ஐயோ, வீட்டுக்குள்ள பண்ணாத வெளியே பண்ண போறேன். படி. இந்த புஸ்தகத்துல என்ன இருக்கு? புத்தகத்துல என்ன இருக்கு? பூரா எழுத்தா இருக்கு. அப்புறம் எழுத்துல உங்க கழுத்தா இருக்கும். 1-2 படம் இருக்குல்ல. படியா? படுக்கவா? ஐயோ படினே. நானே கேட்டேன். டூக்கு டாவுக்கு விடு. ஆக ஜமா நல்லா இருக்குவா. படிச்சுட்டேன், நாளைக்கு படிச்சுக்கிறேன். படிக்கவா? படியா? என்ன பத்திரிக்கை இது? அண்ட புழுகுனி பத்திரிக்கை. வாசிப்பவர் ஆகாச புழுகுனி. எம்மா இங்க வாமா, இதுலதாம்மா செய்தி நிறைய இருக்கும். பசியின் கொடுமையால் பத்தியா எவ்வளவு வறுமை பத்தியா. பசியின் கொடுமையால் பசுமாட்டுக்கு வைக்கப்பட்டிருந்த 10 படி பருத்தி கொட்டையை தின்று விட்டு ஒருவன் 8 படி பால் கறந்தான். எதுல கறந்தா பாட்டி? எதுல கறந்தான்? ஐயோ பாட்டி, மாட்டுக்கு 4 காம்பு குழாப்புறானே. பசியின் கொடுமையால் பசுமாட்டுக்கு வைக்கப்பட்டிருந்த 10 படி பருத்தி கொட்டையை தின்று விட்டு தின்ற தெம்பில் பசுமாட்டிடம் போய் பால் கறந்தான். நல்ல வேலைம்மா, நான் பயந்துட்டேன். என்ன மாதிரி இன்னும் கறங்கிடுவேன். ஓட்டல் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். ஏன் வேலை கிடைக்காத நேரத்தில் சும்மா இருக்க முடியலையா? ஓட்டல் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பிரச்சனை தீர்த்து வைக்க மாவட்ட கலெக்டர் வந்தார். அப்படி ஒரு கலெக்டரா இருக்காரு? ஏசி படிச்சுட்டு அதுக்கு படிச்சு சொல்லு. ஓட்டல் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பிரச்சனை தீர்த்து வைக்க மாவட்ட, இந்த துணை எழுத்து தமிழை பத்தியா அமிழ்திலும் இருந்து தமிழ்னு சொல்லி வச்சாங்க. ஒரு எழுத்து கூடுனாலும் கலெக்டர் மாவட்டார். அடுத்து பாப்போமா? இது நல்லா இருக்குமா? என்ன? மதுரை பஸ் ஸ்டாண்ட் அருகில் 2 பன்னிக்குட்டிகள் பயங்கரமாக சண்டை போட்டதில் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருந்த தண்ணி தொட்டி இடிந்து விழுந்து 4 பேர் அக்காலும் மரணம். அகால மரணம். பன்னிக்குட்டி 2ஐயும் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் வைத்திருக்கிறார்கள். டியூட்டி எப்படி? சரி. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பன்னிக்குட்டி 2ம் பேசும் சக்தி இல்லாததால் அதிகாரிகள் மௌனமாகவே விசாரிக்கிறார்கள். அதை விட பயங்கரமா இருக்கு. மதுரையில் ஒரு முக்கியமான பிரமுகர் டெலிவிஷன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் அடைந்தார். அடப்பாவி, படம் பார்த்துட்டே ஜீவனம் விட்டுருக்கான். மதுரையில் ஒரு முக்கியமான பிரமுகர் டெலிவிஷன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் அடைந்தார். என்னவென்று விசாரித்து பார்த்ததில் டெலிவிஷனில் அனுராதா பாவாடை இல்லாமல் ஆடியதை பார்த்து மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு டெலிவிஷனையே தூக்கி போட்டு கற்பழித்ததாக தெரிய வருகிறது. நீ படிச்சது போதும், ஒரே குழப்பம். சீக்கிரமா போய் தாலியை வாங்கிட்டு வந்து சேரு, கல்யாணத்தை முடிச்சுக்குருவோம். அப்படின்ற எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. கிட்டவா? என்ன நீ வருவேன்னு நான் இங்கேயே இருப்பேன், சீக்கிரமா வந்து சேரு. அப்படி சொல்றியா? பைத்தியம் பிடிச்சுன்னு சொன்னா நான் வரமாட்டேன். ஐயோ இல்லையா, நீ படிக்கிறது எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நம்மளா படிக்கிறேன், அவன் சொல்றேன் படிக்கிறான். அப்படியா? சரி சீக்கிரம் வந்துரு. உனக்கு தாலி. ஆமா. 2 குண்டு. எதுக்கு குண்டு? 2 குண்டு தொங்குறதுக்கு. அது 3வது மாசம் போடியா? ஆமா. அமுதே பொழியும் சத்தியவந்தன் மண்டலம் பொழுங்காதி மைந்தனாய் அவதரித்து எண்டிதை துதி வச்சிச்சனால் முடிவனானேன்.
விண்டல மதுரை வேந்தரை பொய்யனாக்க குண்டதோர் எண்ணத்தோடு கொற்றவன் சபை வந்தேனே. ஹரிச்சந்திரன் சத்தியவந்தன் மகா சிறப்பு மேன்மை தங்கிய கௌசாம்பி நாட்டை பரிபாலனம் செய்து வந்த காதி மகாராஜனுக்கு புத்திரனாக அவதரித்து அன்னவனால் திருமுழுமடைய பெற்று ரஜம் கஜம் துரோகம் பதாதி என்ற 4 வகை சைன்யத்துடனே அரசாண்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு 100 புத்திரர்கள் பிறந்தார்கள். அருமையாக வளர்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது அருமையான குடிகளுக்கு இன்னல் விளைவித்ததாக ஓடோடி வந்து தெரிவித்தார்கள். பார்த்தேன், நான் எக்காலத்திலும் இல்லாத கொடுமை ஏற்பட காரணம் என்று அறிந்த நான் உடனே என்ன செய்தேன்? என்னுடைய ரஜம் கஜம் துரோகம் பதாதி என்ற 4 வகை சைன்யத்துடனும் என்னுடைய புத்திரர் 101 கானகத்திடமாக சென்று எனது குடிகளுக்கு இன்னல் விளைவித்த மிருகங்களை எல்லாம் அப்பொழுது அங்கு வசிஷ்டனானவன் கடும் தவம் ஏற்றிக் கொண்டிருந்தான். எங்களை பார்த்தான். நாங்கள் களைப்புற்று வருவதை கண்ட அந்த வசிஷ்டன் என்ன செய்தான்?